நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த பெண்களுக்கு இயற்கையாகவே இந்த மண் மீது ஒரு உறவு இருக்கு, இயற்கை மீது ஒரு உறவு இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த செடிகள் எல்லாம் நல்லா வளர்ப்பாங்க வீட்டுல. அவங்க அதிகமா இந்த பெண்களுடைய பொழுதுபோக்கு எதுல இருக்குன்னா இந்த செடிகள் வளர்ப்பதிலே இருக்கும், பூக்களை பார்ப்பதிலே, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதிலே. இது பெண்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு தனி ஒரு டைம் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செடி வளர்க்கறது. எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதாவது இந்த ரோஜா செடிகளை நிறைய நான் வாங்கி அந்த ரோஜா செடிகளை வளர்ப்பதிலே எனக்கு ரொம்ப நாட்டம் உண்டு. நான் இப்படிதான் ஒரு ரோஜா செடியை நான் வாங்கியே என் வீட்டுல வச்சிருந்தேன். நிறைய ரோஜா செடிகள் இருக்கும். அப்போ அந்த அந்த அழகா திடீர்னு அழகா அந்த கிளைகள்லாம் விட்டு அரும்பெல்லாம் வந்து ஒரு நாள் திடீர்னு அந்த பூவானது அழகா அப்படியே வர ஆரம்பிச்சுது. நல்ல சிவந்த ரோஜா, ரொம்ப பார்க்க ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா பாருங்க, அந்த ரோஜாக்கு கீழே நிறைய முள்ளெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா அந்த ரோஜா வந்து ரொம்ப அழகா இருக்கும். நான் அது கிட்ட போய் நின்று அது கிட்ட எல்லாம் பேசுவேன். அப்ப அது என்ன பண்ண, தலையாட்டும். அப்ப நம்ம பேசுறதுக்கு அது அது நமக்கு வந்து இசைவு தெரிவிக்குது. அப்ப அது ரோஜாவை பார்க்கும்போது என் மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு அமைதி கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது இல்லையா, ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. ஆனா நம்ம நம்ம வந்து இந்த ரோஜா கிட்ட போய் கை வைக்க போனா நம்மள அறியாமையில அந்த முள்ளு நம்மள குத்தும். அப்போ பாருங்க, இந்த ரோஜா அந்த நிறைய முட்கள் நடுவுல அழகான ரோஜா அப்படி மலர்ந்து முகமலர்ச்சியோட நம்ம பார்த்து சிரிக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்றோம், நிறைய முட்கள் இருக்கும்போது அந்த முட்களை பார்க்கறது கிடையாது. நம்ம கண்ணில் வந்து உடனே ரோஜா தான் தெரியும், அந்த மலர் தான் தெரியும். அதை என்ன பண்ணுவோம்னா அதைத்தான் நம்ம ரசிப்போம், முள்ளை பார்க்க மாட்டோம். முள்ளு குத்துனா கூட அதை பத்தி கவலை இல்லை, நமக்கு அந்த ரோஜாவை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அப்போ ரோஜாவும் முட்கள் மத்தியிலே அது வளருது. ஆனா அது தனக்கென்று ஒரு தனி ஆளுமை தன்மை அது வச்சிருக்கு பாருங்க. இன்னும் அழகா எல்லாரும் தன்பால் ஈர்க்குது இல்லையா. இப்படிதாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவரை சுற்றி நிறைய முட்களை போல மக்கள் இருந்தாங்க. நிறைய குறை சொன்னவங்க இருந்தாங்க, அவரை கொல்லுவதற்கு வழி தேடினவங்க இருந்தாங்க, அவரை நிறைய நேரம் பரியாசம் பண்ணி நிறைய இயேசுவோட பின்னாடி நிறைய அவரை சுற்றிலும் இந்த முட்கள் நிறைந்த மக்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த முட்கள் இருந்தாலும் இயேசுவை எல்லா மக்களும் நேசித்தாங்க. அவரை பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். இயேசுவினுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே ஒரு நிம்மதி கிடைச்சது, ஒரு சமாதானம் கிடைச்சது இல்லையா, சந்தோஷம் கிடைச்சது. இந்த உலகத்துல யார் வீட்லயும் இல்லாத சந்தோஷம், யாரை பார்த்தாலும் கிடைக்காத ஒரு நிம்மதி அந்த இயேசுவின் முகத்தை பார்க்கும்போது அவரோடு இருந்த மக்களுக்கு கிடைச்சது இல்லையா. அப்ப நாம கூட இயேசுவை போல இருக்கணுங்க. நம்மை சுற்றிலும் நிறைய முட்கள் இருக்கலாம், நம்மை சுற்றி நிறைய ஆபத்துகள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கலாம், தீமைகள் இருக்கலாம். ஆனால் முள்ளின் நடுவே இருக்கிற ரோஜாவை போல நாமும் முகமலர்ச்சியோடு சந்தோஷமாய் இருப்போம். நம்மண்டே வருகிறவர்கள் மகிழ்ச்சியா இருக்கணுங்க, சமாதானமா இருக்கணும். நாம முள்ளு மாதிரி குத்தக்கூடாது, நம்ம மலர்ந்து மனம் வீசணும், இயேசுவின் நற்கந்தமாய் நாம் இருக்கணும். எப்படி எல்லாரும் இயேசு வண்டை வந்தார்களோ நம்மண்டே வருகிறவர்களை நாம் இயேசு வண்டை அழைத்து செல்லும். நாம் உலகத்துக்கு ஏற்றார் போல இல்லாமல் இயேசுக்காக ஆண்டவருக்கு ஏற்றவர் போல நம்ம வாழணுங்க. இந்த வாழ்க்கையை வாழ ஆண்டவர் இந்த நாட்டில் நம்ம பேசுகிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உலகத்தாருக்கு ஏற்றார் போல வாழாமல் உமக்காய் ஏற்றவர்களை வாழ கிருபை தாரும். மீட் பிரேசி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.